Hi students, Smart Academy யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இது முக்கியமாக இந்த முறை ஓய்வு எடுக்கிற மாணவர்களுக்காக இந்த லெசன் சீரீஸை உருவாக்கியிருக்கிறேன். இந்த சீரீஸில் 2 வகையாக இருக்கு. ஒன்று தியரி வைஸாக, அதாவது பாடப்புத்தகங்களில் இருக்கிற தியரி வைஸாக நம்ம பார்க்குற ஒரு விடயமாகவும், 2வது அதுக்குரிய கணக்குகள் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஷீட் இது பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட இது பாட்டாகவும் இருக்கு. முக்கியமாக இந்த சீரீஸில் எக்ஸாமுக்குரிய டிப்ஸுகளும், அடுத்தது பாஸ் பேப்பர் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் பார்க்க இருக்கிறோம். அதனால் இந்த லெசன் சீரீஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அத்துடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக அமைகிறதுக்காக. இந்த சீரீஸில் இருக்கிற முக்கியமான விடயம் என்னென்னா, மிகவும் இலகுவான வழியிலும், அடுத்தது சுருக்கமான நோட்ஸ்களும் இந்த சீரீஸில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதால கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இதுக்குரிய தேவையான ஷார்ட் நோட்ஸ், அதாவது இந்த ஸ்லைட்ஸ்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிக்கொள்கிறேன். அத்துடன் இதுக்குரிய லைவ் செஷன் ஏதாவது தேவைப்பட்டாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக் கொடுங்க. இந்த ஓஎல் ஸ்டூடெண்ட் இதில் 32 பாடங்கள் இருக்கு. அதில் 3 தவணைகள் முறை இருக்கு. ஒவ்வொரு தவணைக்கு ஏற்ற மாதிரியும் இந்த அதுக்குரிய தவணை பேப்பர்களும் பாடுபடும். சரி, இப்போ நம்ம யூனிட்டுக்கு போகலாம். இந்த லெசன் சீரீஸில் முதலாவது யூனிட்டாக காணப்படுவது மெய் எண்கள், அதாவது எண்களை பற்றி விடயங்களை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் எண்கள் மிகவும் முக்கியமாக இருக்கு. என்ன காரணம்? எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்மளுக்கு எண்கள் கட்டாயம். உதாரணமாக, நம்ம ஒரு கடைக்கு போய் சாமான வாங்குறண்டாலும், அல்லது நம்ம ஒரு கடைக்கு போய் அதுக்குரிய வில்லை நம்ம எடுக்கிறண்டாலும், அல்லது பொருட்கள் கண்ணிக்கு எடுக்கிறண்டாலும், இவ்வாறு பல வகையான விடயங்களுக்கு மெய்யங்கள், அதாவது எண்கள்ற பங்களிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கு. இந்த பாடத்தில் நான் இந்த எண்கள்ற வகைகளை பற்றியும், அதை எவ்வாறு தசம வகை குறிப்பீடு செய்வது என்பதை பற்றியும், அத்துடன் சேடுகளை பற்றியும் பார்க்கிறீங்க. சேடுகளை பற்றி மிகவும் விரிவாக பார்க்கிறோம். இப்போ எண்கள்ற வகைப்படுத்தக்குள்ள அதில் ஒரு 5 வகையை தான் பார்க்கிறோம். அந்த 5 வகைகள் என்னென்றா, நிறைவெண், இயற்கை எண், வீதமுறு எண், அடுத்தது மெய்யெண். இந்த எண்களை எவ்வாறு ஒரு தொடை மூலம் எழுதுவது? தொடை என்றால் நம்ம ஏற்கனவே 10ஆம் ஆண்டில் பார்த்திருப்போம். கவனம், இந்த ஓயல் என்பது 10ம் 11ம் சேர்ந்ததாகும். அவை 10ஆம் ஆண்டு தெளிவில்லாமல் இருந்தால் அதை கண்டிப்பாக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. அதன் தெளிவு இல்லாமல் நீங்கள் இந்த ஓயலை நீங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு செய்ய முடியாது. அடுத்தது, எண்களை எவ்வாறு தசம வகை குறிக்கிற, அதாவது 2 வகையான தசம வகை குறிப்பு இருக்கு. ஒன்று விகிதமுறு எண்ணின் தசம வகை குறிப்பு, அடுத்தது வீதமுறா எண்ணின் தசம வகை குறிப்பு. அடுத்தது சேடுகளில் எவ்வாறு என்ன சேடுகளை எவ்வாறு நம்ம கூட்டுதல், பெருக்குதல், பிரித்தல் என்பதை பற்றி பார்க்கிறோம். அடுத்ததாக எண்கள், நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட போல எண்களை நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கு நான் உதாரணமாக ஒன்று போட்டிருக்கேன். பொருட்களில் கொள்வனை செய்யும் போதும், அதை அளவுடை செய்யும் போதும் எண்கள் முக்கியமாக இருக்கு.
இதை போல நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தேவைப்படும். இதை நம்ம எண்களை பல வகையா பிரிக்கலாம். அதுல 5 வகை: நிறைய எண்கள், இயற்கை எண்கள், வீதமுறா எண், மெய்யெண். இதுல 10 எண்கள்ல கொஞ்சம் அறிமுகம் இருந்தாலும் நம்ம இந்த அலகுல வந்துட்டு கொஞ்சம் விரிவா இந்த எண்கள்ட என்ன, அடுத்தது இதை எவ்வாறு தொடை மூலம் குறித்து காட்டுறேன்னு பார்க்கலாம். சரி, இறைவன் என்றா சாதாரணமாக நம்ம பாவிக்கிற முழு எண்கள், அதாவது மைனஸாக இருந்தாலும் சரி, பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு நிறைய எண்கள். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றா, எண்கள் இதுல இருக்கிற எண்கள் வந்துட்டு மைனஸாகவும் இருக்கும், பிளஸ்ஸாகவும் இருக்கும். ஆனா முழு எண்கள், உதாரணமா 1 2 3 4 அல்லது -1 2 3 4, அத்தோட 0வும் இருக்கும். அதை எவ்வாறு நம்ம தொடை மூலம் காட்டுற, அது நிறைய எண்ணுக்கு நம்ம குறிக்கிற குறியீடு Z. அப்ப அதை Z சமன் நம்மளுக்கு தொடை குறிப்பிட்டு மூலம் நம்மளுக்கு தெரியும். 2 கேர்லி பிரேக்கெட் மைனஸ், இது அதாவது -1லிருந்து மைனஸ் அப்படி தொடர்ச்சியா போகும், அல்லது 1லிருந்து 2 3 4 தொடர்ச்சியா போகும். அதை இன்னொரு வகையாகவும் குறிப்பிக்கலாம். Z சமன் இலவ வகையாக குறிப்பதற்கு Z சமன் +(-1) Z சமன் 0, +(-1) +(-2) +(-3) என்று சொல்லி தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கும். இதுல எதிரெண்களாக இருந்தா, அதாவது எதிர்மறை எண்களாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தா Z மைனஸ் என்ற குறியீடை குறிப்போம். அது மேலுக்கு இந்த மைனஸ் என்ற குறியீடை குறிப்போம். அதுக்குரிய எண்கள் வந்துட்டு -1 -1 அப்படி தொடர்ச்சியாக போயிருக்கு. அடுத்தது நேரெண்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், Z பிளஸ் என்ற குறியீட்டை குறியிருப்போம். அது வந்துட்டு 1 2 3 தொடர்ச்சியாக போகும். அடுத்தது 0, அதுவும் சேரும். அடுத்தது இயற்கை எண்கள். இயற்கை எண்கள் வந்துட்டு நேரெண்கள் மட்டும்தான், இதுல மறை எண்கள் இல்லை. அப்போ நீங்க கேட்கலாம், 0 வந்துட்டு நேரெண்ணா, அதாவது இயற்கை எண்ணாண்டு கேட்போம். இதுக்கு பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கு. பலதரப்பட்ட நூலாசிரியர்கள், கணித நிபுணர்கள் சொல்றாங்க, ஒரு சாரார் சொல்றாங்க 0 வந்துட்டு ஒரு இயற்கை எண், இன்னொரு சாராக இயற்கை எண் வந்துட்டு 0 இல்லை. இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருப்பொருள் என்னென்றா, 0 ஆனது இயற்கை எண்ணாக இல்லை, இயற்கை எண் இல்லை. அப்ப நம்மளுக்கு தெரியும், அப்ப நம்ம சொல்லலாம் நேரெண்கள் மட்டும், அதாவது முழு எண்கள் மட்டும், இந்த தசம எண்கள் அல்ல. அப்ப 1 2 3 4ங்கிறதெல்லாம் நம்ம இயற்கை எண்ணுக்குள்ள அடங்கும். அடுத்த விதமாக இதை எப்படி நம்ம தொடை மூலம் குறிக்கிறேன்டா, எண் சமன், அதாவது இயற்கை எண்ணுக்குரிய குறியீடு வந்துட்டு எண். அப்ப 2 கேள்வி பிரேக்கெட் போட்டு 1 2 3 சொல்லி நம் இந்த லைட்ல காட்டுறப்பல குறிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள், 0 வந்துட்டு அந்த இயற்கையாக எடுக்கிறலன்னு சொல்லி குறிக்கிற இந்த குறிப்பீடு தான் இது. அடுத்தது வீதமுறும் எண். வீதமுறும் என்னண்டா, ஒரு எண்ண இன்னொரு எண்ண தொகுதி எண்ண பகுதியினளாக பிரிக்கும் போது அது வந்துட்டு வீயானது, அதுக்குரிய பகுதி எண்ணானது 0க்கு சமன் இல்லாமல் இருக்கணும். அத்துடன் A, B வந்துட்டு அதாவது முழு எண்களாகவும் இருக்கும். இதுதான் வீதமுறை குறியீட்டு முறை. அப்ப எந்தெந்த எண்கள் நம்மளுக்கு வீதமுறை எண்களாக வரும்? 1 2 1 4 1 5 அப்படி வாருது, தசம எண்களும் சேர்த்து 1 6 2 3 அப்படி வாருது. அப்ப அதுக்கு குறியீடு என்னண்டா 4 5 2 2 5 1 3 2 3 இவ்வாறு வர வீதமுறும் எண். இதுல முக்கியமானது B சமன் 0 இல்லை, அதாவது பகுதி எண் வந்துட்டு 0 இல்லை. பகுதி எண் 0 இருந்தால் நம்மளுக்கு பெருமானம் இல்லைங்கிறதால இதுல வந்துட்டு பகுதி எண் 0 இல்லை. அடுத்தது வீதமுறா எண். வீதமுறா எண்கள்ல A/B, அதாவது பகுதி எண்ணால பிரிச்சு எழுத முடியாத எண்கள்
வீதமுறு எண்களாகும். உதாரணமாக வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 5 இப்படி தொடர்ச்சியாக எழுதி போகலாம். இதுல குறிப்பு என்னண்டா முக்கியமான விஷயம் பை வந்துட்டு வீதமுறா எண். ஏன்னு கேட்கீங்கன்னா பைக்கு நம்ம பிரமாணம் என்ன தடுக்கும் 22 கிலோ. அப்படி இருந்தாலும் அப்ப நம்ம 22 கிலோ வந்துட்டு பகுதியன் வீதியினால பிரிச்சிருக்குத்தானே, தொகுதியன் பகுதியினால பிரிச்சிருக்குத்தானே. அப்ப ஏன் பைய எடுக்கலான்னு கேட்டா அதுக்கு வேற ரீசன் ஒன்று பிரிக்கி அது அடுத்த பாட்டில் வருது. ஆனால் இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா பையானது விகிதமுறாக எண்ணாக இருக்கு. அடுத்த ஈங்கிறதுக்கு பெருமானம் வந்து தொடர்ச்சியாக போகும், அதுவும் ஒரு விகிதமுறாகன். இதை நம்ம விளக்கம் பார்க்கறது எண்களின் தசம வகை குறிப்புகளில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, அடுத்தது மெய் எண்கள். இப்போ விகிதமுறு எண்ணும் விகிதமுறா எண்களையும் சேர்த்து உள்ளடக்கினதான். இதுக்கு முதல் இந்த மெய்யெண்களுக்கு பார்க்கறது முதல் இந்த ரெண்டு வீதமுறு எண்ணுக்கும் வீதமுறா எண்ணுக்கும் இருக்கிற குறியீடு என்னென்னா வீதமுறு எண்ணுக்கு கியூன்னு குறிப்போம், வீதமுறா எண்ணுக்கு கியூ டேஸ்ன்னு குறிப்போம். சரியா, அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மெய்யெண் தொடை. இதை நம்ம ஆறுன்ற குறியீடாக குறிப்போம், அதாவது ரியல் நம்பர்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர்கள் இருக்கு, நம்ம இதை ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு குறியீடு ஆர். அப்போ மெய்யெண் என்ன, வீதமுறு எண்களும் வீதமுறா எண்களையும் சேர்த்து மெய்யெண்கள். அதாவது நம்ம எல்லா எண்களையும் சொல்லுவோம் வீதமுறு, அதாவது மெய்யெண். இன்னொரு வகையை சொல்லலாம், எண்கோட்டில் குறிக்கிற அவ்வளோ எழுத்துக்களும் மெய்யெண்களாக காணப்படும். அப்போ இதை எப்படி நம்ம குறிக்கிற, அதாவது இங்கே பாருங்க எல்லாம் வரும். இந்த படத்தில் பார்த்தோம்னா Z+ங்கிறது நேரெண்கள், அதாவது இயற்கை எண்கள் வந்துட்டு 1, 2, 3 சொல்லி வரும். Z சமன் -1, -2, -3 சொல்லி வரும். அடுத்தது Qங்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 3. ஆனால் மற்றதையும் சேர்க்க வேண்டிய இப்போ இந்த குறியீட்டை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குறியீட்டை பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பகுதியை பாருங்க, இந்த பகுதி நம்மளுக்கு இயற்கையாக காணப்படும். அத்துடன் இந்த பகுதியோட சேர்த்து இந்த பகுதியின் சேர்த்து தான் நம்மளுக்கு என்னது நிறைவெண்களாக இருக்கு. அத்துடன் பாருங்க இங்க இந்த பகுதியும் இந்த பகுதியும் இந்த பகுதியும் சேர்த்து தான் நம்மளுக்கு வீதமுறு எண்ணாக இருக்கு. அப்ப மேலே நம்ம வெளியே வர அவ்வளோ என்ன வீதமுறை எண்ணாக இருக்கு. அடுத்த விஷயம் எண்களை எவ்வாறு நம்ம தசம வகை குறிக்கலாம். எந்த ஒரு மெய்யெண்ணையும் நம்ம தசம வகை குறிப்பாக காட்டலாம். அதாவது 1.0, 2.0, 3.0 அப்படின்னு காட்டலாம். முழு எண்களாக இருந்தால் மற்ற தசம எண்களுக்கு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாம் தசமையாகத்தான் இருக்கும். அதுல 3 வகை இருக்கு தசமத்துல. ஒன்று மீளும் தசமம், ஒன்று முடிவுறும் தசமம், இன்னொன்று முடிவுறா தசமம். இப்ப இந்த 3ஐயும் பார்ப்போம் என்னென்ன. முடிவுறும் தசமம், முடிவுறும் தசமம், மீளும் தசமம், இந்த 3ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குண்டா மீளும் பகுதியானது அதாவது திரும்ப திரும்ப மீளாம ஸ்டொப்பாகி நிற்கும். அதாவது அது மீளாம நிற்குமெண்டா அது வந்துட்டு முடிவுறும் தசமம். ஆகவே திரும்ப திரும்ப ஒரே பிரமாணம் மீளுமெண்டா மீளும் தசமம். அதுவே மீளாமல் தொடர்ச்சியாக வெவ்வேறு இலக்கங்களை கொண்டு போகுமெண்டா, அதாவது அதுக்கு முடிவில் இல்லை, அது வந்துட்டு ஒரே பிரமாணம் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப வராம தொடர்ச்சியாக போகுமெண்டா அது முடிவரா தசமம். அதுக்கு எல்லை இல்லை. அதான் நான் சொல்லப்படுது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம முடிவுன தசமத்துக்கு உதாரணமா சொல்லப்பட்டோம்னா அரை அரைட பெருமானம் என்ன நம்மளுக்கு தசமம் 5. அப்ப பகுதி என்ன பாருங்க, பகுதி மீளும் பகுதி தசமத்துக்கு போற வார பகுதி பாருங்க தசமம் 5 சொல்லி ஸ்டாப் ஆயிட்டு. அது பிறகு ஏதாவது பெருமானம் போதா, அதே மாதிரி 1 தசம் 2, 5. அந்த 2, 5க்கு பிறகு ஏதாவது இருக்க, அப்படித்தான் என்ன அது முடிவும். மீளும் என்னண்டா ஒரே மாதிரி போகும். அப்ப இங்க பாருங்க 212 பிரிக்கக்குள்ள 2.1, 3, 1, 3, 1, 3 போக்குல. அப்ப பாருங்க 1, 3ங்கிறது நம்மளுக்கு என்ன விளங்கு திரும்ப திரும்ப மீளுது. அப்ப அதை மீளும் தசமம்.
இது முடிவுறா தசமங்களுக்குள்ள பகுதி எண்ண தொகுதி எண்ணால பிரிக்கக்குள்ள வர்க்கம் அதாவது பகுதி எண்ண தொகுதி எண்ணால பிரிக்கும் போது மீளும் பகுதி எண்ண மீளாமல் வெவ்வேறு பிரமாணம் இருந்தால் அது முடிவு தசமம். இது பகுதி எண்ண மட்டும் இல்லை, மீதமுறை எண்களுக்கும் அதான் வரும். வர்க்கமல் கட்டுற பிரமாணம் 4.23 சொல்லி போகுதுன்னு பாருங்க. அப்ப அதுவும் முடிவுறா தசமம். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னண்டா, குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு எண்ணையும் விகிதமுறு எண்ணையும் முடிவுறும் தசமாக அல்லது மீள தசமாக எழுதலாம். அப்ப விகிதமுறு எண்ணுக்குள்ள அடங்குறது என்னண்டா, முடிவுறும் தசமமும் மீளும் தசமமும் ரெண்டும் வரும். ஆனா விகிதமுறு எண்கள்ல மீளும் தொகுதி இலக்க தொகுதி மீளாமல் தொடர்ச்சியா போறதான் விகிதமுறு. அப்ப தசமம் மீளாம முடிவில் தசமங்கள் வந்துட்டு விகிதமுறான்களாகும். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நான் வந்துட்டு விகிதமுறா எண்ணா எடுத்ததுக்கு காரணம் இதான். பையில பிரமாணம் 3.1435 சொல்லி அது தொடர்ச்சியா போகும், ஆனா மீளாது. அப்ப அது அதனால நம்ம பைய வந்துட்டு முடிவுறா, அதாவது விகிதமுறா எண்ணாக எடுத்தோம். இப்ப ஒரு மீளும் தசமத்தை நம்ம முடிவுறும் தசமமா, அதாவது சுருக்கி முடிவுறும் தசமமாக எழுதுறதை எப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, மடங்கு தசமத்தை பாருங்க. மடங்கு தசமம்டா சும்மா நம்மளோட நோமல் தசமம், அதாவது மீளும் தசமம் மாதிரி காட்டுறேன்டா, சுருக்கி காட்டுறேன்டா எப்படின்னு காட்டுப்பட்டது. இப்போ பாருங்க, 12.444 போறத நம்ம 12.4 மேலுக்கு ஒரு டொட் ஒன்று வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? அதான் மீளும் தசமமா, அதாவது சுருக்கி காட்டும். அதே மாதிரி 2.13ங்கிறத நம்ம 2.13ங்கிறத அதை மீளுக்கு போகிற ஒன்றுக்கும் மூணுக்கும் நம்ம தசத்தை 2 மேலுக்கு டொட்டை வச்சுக்கோம். 5.133ங்கக்குள்ள 5 1 1 3 வந்துட்டு மூழ்கிறதால 3க்கு மேல டொட். இப்ப அடுத்த கடைசி இலக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரே பிரமாணம் திரும்ப மாறு. அப்ப எல்லாத்தையும் டொட் வச்சுட்டு போறியா, அப்படி வைக்க தேவையில்லை. ஆரம்பத்துக்கும் கடைசிக்கும் வச்சா போதும். சரியா? இப்ப இதுவே உள்ளுக்கு நீங்க 10 நம்பர் இருக்கேன்டா, 10 நம்பரையும் எழுதி போட்டு மேலுக்கு ஆரம்பத்துக்கும் அங்கே கடைசிக்கும் நீங்க டொட் வச்சா அவ்வளவு பிரமாணமும் திரும்ப திரும்ப மீளுதுன்ற அர்த்தம். இப்ப நம்ம பயிற்சியை பார்த்தோம்னா இந்த பயிற்சிக்குரிய ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரியா இருந்தா நான் இதுக்குரிய ஆன்சரை நான் தாரேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு சேருகள் பார்க்க இருக்கும். ஆகவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பெல் சிம்பிளை இணைஞ்சுங்க. அதனால தொடர்ச்சியாக உங்களுக்கு இதுக்குரிய லெசன் சீரீஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கிழமைக்கு ஒரு லெசன் சீரீஸாக வரும், அல்லது ரெண்டு அல்லது 3 சீரீஸாக வரும். கிழமைக்கு ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோவாக வரும். ஆகவே கவனமாக இதை பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி.